Welcome, Tamil. அமெரிக்க தேர்தல் பந்தயத்தில் கமலா ஹாரிஸ் என்னும் தமிழ் பாரம்பரிய வேட்பாளர் அசுர வேகத்தில் முன்னேறி வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் சொல்கிறது. ஆரம்பத்தில் ட்ரம்ப் முன்னாலோட ட்ரம்பிற்கு பின்னால் அவரை துரத்தி கொண்டு சென்ற கமலா ஹாரிஸ் தற்போது முன்னேறிவிட்டதாகவும் ட்ரம்ப் அவருக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. அதுபோல ராய்டர்ஸ் நிறுவனமும் இப்சோ நிறுவனமும் இணைந்து நடத்திய ஒரு கருத்து கணிப்பில் 44% ஆதரவை, அமெரிக்க மக்களின் ஆதரவை கமலா ஹாரிஸ் பெற்று முன்னிலையில் இருப்பதாகவும் 42% மக்களுடைய ஆதரவை மட்டுமே பெற்று ட்ரம்ப் பின்னேறி இருப்பதாகவும் பின்னடைவில் இருப்பதாகவும் சொல்கிறது. அதுபோல வேறு சில கருத்து கணிப்புகளில் பெண் வேட்பாளராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் அவர்களை 52% பெண்கள் ஆதரிப்பதாகவும் 47% பெண்களின் ஆதரவை ட்ரம்ப் பெற்றிருப்பதாகவும், அது மாதிரி கருப்பின மக்கள், அமெரிக்காவிலே பரவலாக நிறைந்து வாழுகின்ற கருப்பின மக்களின் 76% ஆதரவை கமலா ஹாரிஸ் பெற்றிருப்பதாகவும், வெறும் 21% மக்களின் ஆதரவோடு ட்ரம்ப் பின்தங்கி இருப்பதாகவும், அது மாதிரி 18 வயது முதல் 29 வயது வரை உண்டான வாக்காளர்களின் 62% ஆதரவை கமலா ஹாரிஸ் பெற்றிருப்பதாகவும், வெறும் 32% ஆதரவை மட்டும் பெற்று ட்ரம்ப் பெரிய அளவில் பின்தங்கி இருப்பதாகவும் சில கருத்து கணிப்புகள் கூறுகிறது. ஆக தமிழ் பாரம்பரியத்தில் வந்த ஒரு தமிழச்சி இந்த அமெரிக்க தேர்தல் பந்தயத்தில் முந்திக் கொண்டிருப்பது மகிழ்ச்சியான செய்தி. ஒரு தமிழர் பாரம்பரியம் அமெரிக்காவின் புதிய வரலாற்றை எழுதட்டும். நாம் என்ன நடக்கிறது என்று எதிர்பார்த்து காத்திருப்போம்.